அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது இருக்குப்பா, ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் ஜாதகத்தையே நம்பி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது சரி கிடையாது. அதுக்காக ஒரு சில பேர் இந்த ஜாதகம் இப்படி இருக்குது, இதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கோ, இந்த பரிகாரம் பண்ணுங்கோ, அந்த பரிகாரம் பண்ணுங்கோன்னு சொல்லுவாள். பரிகாரம் பண்ணலாம், ஒரு சில பரிகாரங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல வழி கிடைக்கும். பட் வந்துட்டு இந்த நான் பண்ணித்தரேன், இதை நீங்கள் இதுக்கு எனக்கு இத்தனை காசு கொடுங்கோ அப்படின்லாம் யாராவது கேட்டாக்க தயவு பண்ணி அதை நம்ப வேண்டாம். ஏன்னா எனக்கே நிறைய நடந்திருக்கு என்னோடய வாழ்க்கையில். ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குது, இது நடக்காது அப்படின்னு தெரிஞ்ச காரியங்கள் ஜாம்னு நடந்திருக்கு ஆண்டவ புண்ணியத்தில். ஸோ அதனால் முழுக்க முழுக்க ஜாதகத்தை நம்புறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கரெக்டான விஷயம் கிடையாது. ஜாதகம் பார்க்கலாம், கல்யாணத்தும் போது ஜாதகம் பார்க்கலாம், என்ன ஒரு சில நல்ல காரியங்கள், கெடுதல் காரியங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சில பேர் ஜாதகம் எல்லாம் குழந்தைகள் பெரியவளான ஜாதகம் கணிப்பா, அது எல்லாம் ஓகே. ஆனால் இதனால் இந்த பரிகாரம் பண்ணியே ஆகணும், இதுக்கு இத்தனை செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தயவு பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ஆட்காரை நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்கோ. அவன் இந்த கோவிலுக்கு போங்கோ, அந்த கோவிலுக்கு போங்கோ, இதை நீங்கள் பண்ணிட்டு வாங்கோன்னா அது கூட நம்ம பண்ணிக்கலாம், அது நம்மளுக்காக நம்ம பண்ணிக்கிறோம், அது வேற விஷயம். அதை விட்டுட்டு நான் உங்கள் ஆத்துக்கு வரேன், எனக்கு இவ்வளோ பணம் கொடு, இந்த பூஜை பண்ணுறேன், அதனால எனக்கு இதை அதே மாதிரி ஏவல் விட்டுருக்கா, பில்லி சூனியம் ஏதோ பண்ணியிருக்கா, இதை எடுக்கணும், இதை நான் தான் எடுப்பேன், இதுக்கு இத்தனை காசை கொடுங்கோ, உங்களுக்கு இந்த தசை இருக்குது, இந்த தசையினால் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் யாராவது சொன்னால் தயவு பண்ணி ஓரளவுக்கு நம்பலாம்ப்பா, ரொம்ப நம்பப்படாது. காசு யார் வாங்க ஆரம்பிச்சிட்டாலோ அவள்கிட்ட அந்த அளவுக்கு நம்பிக்கை நீங்கள் வைக்காதீங்க. அதுவும் சும்மா கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல, 15,000 20,000 25,000 அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறக்கா, மாமி இதுக்காகவே நான் லட்சக்கணக்காக செலவு பண்ணிட்டேன் மாமி, ஆனால் ஒன்றுமே சரியாகலை அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் அன்னதானத்துக்கு கோவிலில் போய் அன்னதானத்துக்கு காசு கொடுத்தேன்னா உங்கள் வாழ்க்கை ஜாம்னு ஆகும். சத்தியமாயிட்டு நான் சொல்கிறேன்ப்பா, நல்ல காரியம் நம்மளாயிட்டே பண்ணலாம், பண்ணினா கண்டிப்பான முறையில் நமக்கு ஒரு நல்ல புண்ணியமோ நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பம் நிறையா கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் தயவு பண்ணி எனக்கு இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லியாச்சுன்னா நம்மளாயிட்டு பண்ணினா அது வேற. அவள் நம்ம பண்ணி கொடுத்து இத்தனை காசை கொடுங்கோ அப்படின்னு கேட்டால் இந்த காசை கொண்டு போய் அவளுக்கு கொடுக்கறதுக்கு அந்த கோவில்லையோ இதுலேயோ இந்த ஏதாவது கும்பாபிஷேகம் நடக்கிறது அதுக்கு முன்னாடி நான் இத்தனை தரேன், அந்த மாதிரி அந்த காரியங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பான முறைகள் நமக்கு நல்லது நடக்கும். சனி திசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு வாழ்க்கையில். 7 நாட்டு சனியும்பா, அந்த அஷ்டம சனியும்பா, கன்ற சனியும்பா, அது எல்லாரும் இருக்குது. அதில் எல்லாரும் அடிபட்டு தான் வெளியில் வரணும், அதுக்கு நமக்கு வேறு வழியே கிடையாது. பட் நம்ம கடமையை கரெக்டாக நம்ம பண்ணி நம்ம கரெக்டாக இருந்தோம்னா சனி ரொம்ப நம்மளை படுத்தாது. அதாவது ஒன்றுக்கு போனால் கைகால் அலம்பணும், கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும், வீடை சுத்தமாக வச்சுருக்கணும், எத்தனையோ இருக்குது நம்ம கடமைகளே தப்பப்படாது, அம்மா அப்பாவை நன்னா பார்த்துக்கணும், பொண்டாட்டி அடிக்கப்படாது, இந்த மாதிரி நிறைய கடமைகள் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக பண்ணினாலே நம்ம வாழ்க்கையில் நன்னா இருக்கலாம்.